ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 121வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. தேவன் நமக்கு ஒத்தாசை கொடுக்கிறவர். எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி உதவிக்காக நம்முடைய கண்களை ஏறெடுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு செவி கொடுத்து நம்மை பாதுகாக்கிறதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய கர்த்தரிடத்திலே நம்முடைய பாதுகாப்புக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. இந்த உலகத்தில் எந்த நாட்டிலும் எந்த இராணுவத்திலும் முழுமையான பாதுகாப்பை நம்மால் காண முடியாது. ஆனால் கர்த்தரிடத்திலே 100க்கு 100 பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு முடியும். ஏனென்றால் அவர்தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணின கர்த்தருக்கு இந்த பூமியிலே வாழுகின்ற மனுஷனுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பது நன்றாக தெரியும். நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலே பகலும் இரவும் எப்பொழுது வேண்டுமானாலும் நமக்கு தீங்குகளும் தீமைகளும் உண்டாகக்கூடும். நாம் அறியாத நேரங்களிலே நினைத்திராத பிரகாரமாக நினைக்காத இடங்களிலிருந்தெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் வருவதுண்டு. அப்படி எதிர்பாராத நேரங்களிலே அவைகள் வரும் பொழுது திகைத்து போகிறோம், தடுமாறி போகிறோம். என்ன நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறதற்கு முன்னதாக மிகப்பெரிய பாதிப்புகளுக்குள்ளாக நாம் அகப்பட்டு விடுகிறோம். இப்படிப்பட்ட புரிந்து கொள்ள முடியாத பிரச்சனைகளும் இக்கட்டுகளும் நிறைந்த இந்த வாழ்க்கையில தெய்வீக பாதுகாப்பு ஒன்றுதான் நமக்கு முழுமையான பாதுகாப்பாக காணப்படுகிறது. எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாத பாதுகாப்பு கர்த்தரிடத்திலே நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆகவே அனுதினமும் கர்த்தரை நோக்கி பாதுகாப்புக்காக நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருக்கு நேராக கண்களை ஏறெடுத்த ஒரு மனுஷனும் ஏமாற்றம் அடையவில்லை, தோற்று போகவில்லை. தப்பிக்க இயலாத பிரச்சனைகளிலும் அவர்கள் ஆண்டவரால் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த காலை வேளையில கர்த்தரை நோக்கி உதவிக்காக கண்களை ஏறெடுத்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பு உத்தரவாதமாகிய வார்த்தை, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. பகலும் இரவும் பாதுகாப்பு உத்தரவாதம் நம்முடைய கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்புவோம், சார்ந்து கொள்ளுவோம். அவரை நோக்கி கண்களை ஏறெடுத்து இந்த பாதுகாப்பிலே நிலைத்திருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பகலும் இரவும் எங்களை கண்ணுறங்காமல் பாதுகாக்கிற உண்மையுள்ள கர்த்தருக்கு நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு இப்படி ஒரு உத்தரவாதத்தை தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை நோக்கி கண்களை ஏறெடுத்து இந்த பாதுகாப்பிலே நிலைத்து காக்கப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். வார்த்தையின் மகிமையை அனுபவிக்க பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.